சுட்டி காட்டப்பட்டால் வாபஸ் வாங்கிக்குவாங்க கலீஃபாக்கள். அப்படி தான் அபூபக்கர் உமர் ஆட்சியில் அப்படி தான் நடந்துச்சு. இந்த தலாக் விவகாரம் எடுத்துங்க. அப்புறம் இந்த மஹர் நிர்ணயம் பண்ணுறாங்களே, இவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ ஒரு பெண்மணி சுட்டி காட்டுறாங்க, என்ன பண்ணிக்கிறாங்க, வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக யார் சுட்டி காமிச்சாலும் அந்த கவர்மெண்ட்டு வித்ட்ரால் பண்ணிக்கும். அதுக்கு பேர் என்ன, கிலாஃபத்து. போட்டது தாங்க. அது யார் இது? இன்னைக்கு நமக்கு நல்ல அனுபவம். சட்டம் இயற்றியாச்சு தான். நீ அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ என்னத்தை வேணாலும் பண்ணு, உனக்கு மாற்ற முடியாதுங்கிறாங்கல்ல. டேஸ்ட் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ அது என்ன டேஸ்ட்டில் இது இருந்தது, இந்த ஆட்சி என்ன டேஸ்ட் நல்லா சொல்கிறேன், கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிப்பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும் மன்னராட்சிக்கும் கிலாஃபத்து வேணுமா. இப்போ பேசுவாங்க கிலாஃபத்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. இதுதான் நல்லா சொல்கிறான். இப்போ இந்த ஆட்சியுடைய அந்த ஒரு சாம்பிள் கூட பாருங்க. இவர் யார், அம்ரு பின் ஆஸ் அவனுடைய பையன். இவர் சாதாரண சஹாபியெல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் டெய்லி நோன்பு வைப்பேன் அது சொன்னாங்களே. நான் திருமண வாழ்க்கையே இவங்க ஆசைப்படாமல் இரவெல்லாம் தொழுது அந்த மாதிரி வணக்கசாலி இவர். அவர் யாருடைய கூட இருக்கிறாரு, அம்ரு பின் ஆஸ் பையன். அம்ரு பின் ஆஸ் முஆவியாவுடைய கவர்னர். அவங்க ஒரே ஆட்சியில் இருக்கவருடைய பையன். அவர்கிட்ட அவர் பயான் பண்ணிட்டு இருக்காரு காபத்துல்லாஹ்ல உட்காந்து மக்களுக்கு. என்ன சொல்றாங்க, அமீருக்கு கட்டுப்படுங்க, அமீருக்கு கட்டுப்பட்டு நடங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்ட்டு இந்த பயானில் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, அமீருக்கு கட்டுப்படு நீங்க சொல்றீங்க. அப்போ உங்கள் தந்தையின் சகோதரர் புதல்வர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கள் பொருட்களை எங்களுக்கிடையில் தவறான முறையில் உண்ணும்படியும் நம்மை நாமே கொலை செய்யும்படியும் எங்களுக்கு உத்தரவிடுகிறார். எங்களுடைய செல்வங்களை ஹராமான முறையில் பிடுங்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு, கொலை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு. அமீர் கட்டுப்படுறதுன்னா எப்படி, இதுவும் நம்ம கட்டு பண்ணுமான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க, யார் இந்த கேள்வி கேட்குறவரே கேட்குறாரு, உங்கள் செல்வங்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள், உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் 29 அல்லாஹ் பேசுகிறானே. ஆனால் நீங்கள் அமீருக்கு கட்டுப்படுங்கிறீங்களே, ஆனால் உங்கள் அமீருடைய கட்டளைகள்லாம் இப்படிப்பட்டதாக இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அமீருக்கு கட்டுப்படுறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அம்ரு பின் ஆஸ் அந்த பையன் அப்துல்லா இப்னு அம்ரு பின் ஆஸ் தலை தொங்க போட்டுக்கிறாங்க. பயான் செஞ்சவங்க தொங்க போட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அமீருக்கு கட்டுப்பட தேவையில்லை இந்த மாதிரி நேரத்தில். இப்போ மன்னர் ஆட்சி இப்படி தான் இருக்கும். அநியாயம் நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்க்காது. குர்ஆனுக்கு மாற்றமாக நடந்ததா இல்லையா? முஸ்லீமில் தான் இருக்குது ஹதீஸ். முஸ்லீமில் 3759 ஹதீஸ் இருக்கும். இப்போ மன்னராட்சியில் ஊழல் இருக்கும், விரும்பியதை செய்வாங்க, நீதி நியாயம் பார்க்க மாட்டாங்க, வாரிசுகளை ஆட்சியில் அமர்த்துவாங்க. அவன் அதை கண்டினியூ பண்ணுவான். ஒரு ஆட்சியாளர் போனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் அப்படியே